ஒரு தமிழ் சமுதாயத்தை இந்து ஆன்மீகம் அதை கடந்து செல்ல வைக்கிறது, அந்த பாகுபாட்டை வேறுபாட்டை நீக்குகிறது. இதையெல்லாம் அந்த முருக பக்தர் மாநாடு இன்னும் மேலும் அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போறதுக்கான முயற்சி தான் இது. ஒரு புதிய முயற்சியாக 5 லட்சம் பேரும் ஒரே சமயத்தில் கடைசியாக நிகழ்ச்சி முடியும் போது, மாநாடு முடியும் போது ஒரு 20 நிமிடம் கந்த சஷ்டி சொல்கிறோம். ஒரே குரலில் 5 லட்சம் பேரும். அநேகமாக இது கின்னஸினுடைய பெரிய சாதனையாக அமையும், அல்லது லிம்கா சாதனையாக அமையும். 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல நின்று கந்த சஷ்டி சொல்வது, லீட் அண்ட் ஃபாலோ மெத்தடில். ஒலிபெருக்கியில் கந்த சஷ்டி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இவங்களும் அதை ஒட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வர்றவங்கெல்லாம் முருக பக்தர்கள்ங்கிறதுனால கந்த சஷ்டினா என்னன்னு தெரியாதவங்களோ அது பாட தெரியாதவங்களோ அந்த 5 லட்சம் பேர் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் கந்த சஷ்டிங்கிறது. இட் இஸ் ஹவுஸ் ஹோல்டு சாங் இந்திய தமிழகத்தை பொறுத்தவரை. இந்த மாநாட்டினுடைய அட்ராக்ஷன் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார். இப்படி ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் உபியினுடைய முதலமைச்சர் அவரும் கலந்துக்கிறாங்க. அது கூடுதல் சிறப்பு. முருகன் அடியார்கள், தமிழகத்தினுடைய நாடறிந்த முருகன் அடியார்கள், அவங்கெல்லாம் அவங்களுடைய போர்ட்ரேட்லாம் அங்கே வைத்து அவர்களது பங்களிப்பை நாம் நினைவு கூறுகிறோம், அவங்களுக்கு மரியாதை செய்கிறோம். உதாரணமாக திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், இவங்கெல்லாம் முருக பக்தியில் கடந்த நூற்றாண்டுகளில் அவங்க செய்த சாதனை பங்களிப்பு அபரிமிதமானது. அதெல்லாம் நினைவு கூறுகிறோம். நிறைய சன்னிதானங்கள், ஆதீனங்கள், மடாதிபதிகள், குருமார்கள் அவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியே எப்படி அமையும்னா, தொடர்ந்து சொற்பொழிவா மாத்திரமே இல்லாமல் ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு சொற்பொழிவு, ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு சொற்பொழிவு. கலை நிகழ்ச்சிங்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சியாக அந்த முருக பக்தர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி தான் நிகழ்ச்சி ஏற்பாடாகிருக்கு. சரியாக 4 மணி நேரம் தான் மாநாடு. 4 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிஞ்சிடும். காவல்துறைக்கு முறையாக அனுமதி கடிதம் கொடுத்துருக்குறோம். தமிழக அரசுக்கு முறையாக அனுமதி கேட்டு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுருக்கோம். தமிழக அரசு இதை முழுமையாக அனுமதிக்கணும். இப்போது ஆட்சியில் இருக்கிற தமிழக அரசு என்ன விதமான மனப்போக்கை கொண்டது நமக்கு தெரியும். என்னதான் மன வேறுபாடுகள், மனமாச்சரியங்கள் இருந்தாலும் திமுக அரசாங்கம் இதை முழுமையாக அனுமதிக்கணும். ஏன்னா முருக பக்தி என்பது அவங்களே முருகன் மாநாடு நடத்தியிருக்காங்க. திமுக தரப்பில், அரசாங்க தரப்பில் கூட சென்ற ஆண்டு முருக மாநாடு நடத்தியிருக்காங்க. நமக்கே முருகன் தேவைப்படுறப்போ ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணிக்கும் முருகன் தேவைப்படுவார்ன்றதை திமுக புரிந்து கொள்ளணும். முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்களும் அரசாங்கத்துக்கு, காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகத்தான் இருக்கோம். அதனால் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக உங்கள் மூலமாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு ஹிந்துன்னா ஒரு பரிகாச பொருளா, கேலி பொருளா இருக்கக்கூடாது, இருக்க முடியாதுன்ற நிலைமை உருவாகும் நம்புறோம் நாங்கள். ஏன்னா ஹிந்துன்னா டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கு தமிழ்நாட்டில். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தீகா மாதிரி நாத்திக இயக்கங்கள் ஒரு மதத்தை ஏளனப்படுத்தி பேசுறாங்க, கேலி கிண்டல் பண்றாங்கன்னா எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அவன் தலையெழுத்து அது அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் இந்துக்களது வாக்குகளை பெற்று அதன் மூலமாக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, அமைச்சராக இருக்கிறவங்க, எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, அவங்க இதை பற்றி எப்படி எதிர்மறையாக பேசுவாங்க, இந்துன்னா கேலி பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க, இந்துக்கள் மனசை புண்படுத்துவாங்க, எப்போதுமே இந்துக்களுக்கு எதிராக பேசுவாங்கன்னா அதை இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அதை தமிழகத்தினுடைய ஆன்மீக சூழல், அரசியல் ஆன்மீக சூழல், சோஷியோ ஸ்பிரிச்சுவல் சிச்சுவேஷன் அதை அனுமதிக்க முடியாது என்பதும் இந்த மாநாட்டின் மூலமாக தெரியும். எந்த மாநில முதலமைச்சரும் இந்தியாவில் இத்தனை ஆண்டுகளில், சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகளில் எந்த மாநில முதலமைச்சரும் இந்துன்னா திருடன்னு சொன்னதில்லை. எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நான் சனாதனத்தை ஒழிக்கணும்,
அது காலரா, மலேரியா, டெங்கு மாதிரி அப்படின்னு சொன்னதில்லை. எந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறோம், மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி பண்ணுற கேரளாவில் கூட சைவம்னா என்ன, வைணவம்னா என்னன்னு ஒரு ஆபாச விளக்கத்தை பொன்முடி மாதிரி கொடுத்ததில்லை. பக்கத்தில் இருக்கிற மார்க்சிஸ்ட் ஆட்சி நாத்திக ஆட்சி தான். அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்சி தான் மார்க்சிஸ்டுகள். ஆனாலும் கேரள அரசாங்கத்தினுடைய அந்த லோகோ இருக்க, வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளின் சொந்த தேசத்திற்கு உங்களை அழைக்கிறோம்னு சொல்கிற அந்த லோகோவை கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு கூட மாற்றவில்லை. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாநிலத்தினுடைய லோகோ வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறாத, அங்கே இருக்கார் காடு, அவருக்கு எது ஓன் கண்ட்ரி அப்படின்னா மார்க்சிஸ்டுகள் குதர்க்கவாதம் பேசி அதை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் தான் இந்த குதர்க்கவாதம் அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இதை கொஸ்டின் பண்ணுறது, இதை கேலி பேசுறது, பரிகாசம் பண்ணுறது. அதனால் இந்த நிலை மாறணும்னு நினைக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே ஒரு மதத்தை புண்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்கன்ற நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நடக்கணும். இது ஒரு முக்கியமான நோக்கம். ஏன்னா இது குறுகிய கால அரசியல் கோணத்தில் இதை செய்யலை. இதை இப்போ செய்ய விட்டால் இவர் எப்பயும் செய்ய முடியாது. நீண்ட கால சமூக நலன் குறித்து கான்ஸ்டியூஷனில் சொல்லுது, எந்த மதத்தையும் காயப்படுத்தக்கூடாது, மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடாதுன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆனால் தொடர்ந்து அதை ஒரு கட்சி மாத்திரம் செய்வதை அனுமதிக்க முடியாது என்பதுதான் இந்த மாநாட்டிலே அதை வலியுறுத்தும். சார், திமுகவுக்கு எங்களுக்கும் பக்தியில் எப்படி போட்டி இருக்க முடியும்? அரசியலில் தான் போட்டி. ஆன்மீகத்தில் திமுக எப்படி எங்கள் கூட போட்டியிட முடியும்? நாங்கள் எப்படி திமுகவோட போட்டியிட முடியும்? அவங்களது கருத்து என்னன்னு நல்லா தெரிஞ்ச விஷயம். பக்தியில் திமுக கூட போட்டியிடவே முடியாது. அதனால் இது போட்டி மாநாடெல்லாம் இல்லை. அரசியலில் தான் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் போட்டியை தவிர, முருக பக்தி அவங்களும் கொண்டாடினா நாங்களும் கொண்டாடுறோம், சந்தோஷப்படுறோம். இப்போ ஐயா ஸ்டாலின் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறப்ப தேசிய கொடி எடுத்துகிட்டு போனார். நாங்கள் தமிழ்நாடு முழுக்க 3000 நிகழ்ச்சிகள் தேசிய கொடி யாத்திரை நடத்தியிருக்கோம். அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இராணுவத்தை பாராட்டி, பிரதமரை பாராட்டி. இது ஒன்றுக்கு ஒன்று போட்டி இல்லை, ஒன்றுக்கு ஒன்று காம்படிட்டிவ் இல்லை, காம்ப்ளிமெண்ட்ரி. காம்படிட்டிவ்ங்கிறது வேறு, காம்ப்ளிமெண்டாலிட்டின்றது வேறு. திமுக முருகபக்தி மாநாடு நடத்திட்டோம், நாங்கள் நடத்துகிறோம், ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் தான். அரசியலில் வி ஆர் காம்படிட்டர்ஸ், அவ்வளோதான். இன்னும் எல்லா கடவுளையும் கொண்டாடுங்க திமுக, நாங்கள் சந்தோஷப்படுவோம். விநாயகர் முருகபக்தி மட்டும் இல்லை, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திலையும் அறிவாலயத்து வாசலில் விநாயகரை வைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். வைங்க, அறிவாலய வாசலில் விநாயகர் வைங்க. நீங்கள் விநாயகரை உடைச்ச பாவம் சரியாகும். சார், கமலஹாசன் சொன்னது ஒரு கான்ட்ரவர்சி கன்னடத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கு. கமலஹாசன் சொன்ன கருத்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் சொன்ன கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ உதாரணமாக நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தில் அந்த வரிகள் இல்லை. ஆனால் எனக்கு நினைவு சரியாக அது கரெக்டாக சொல்லணும்னு தெரியல. களி தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் முன் உதிரத்தே உதித்த அப்படின்னு பொருள்படக்கூடிய வாசகங்கள் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை எழுதியிருக்கிறார். இந்த தமிழ்த்தாயின் உதிரத்திலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் எப்போது அதை கன்னடர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் தங்களுக்கான மொழியினுடைய அடையாளம், மொழிக்கான ஆளுமை, அதற்கான வரலாறு எங்களுக்கு தனித்த அடையாளத்துடன் இருக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்களோ, அப்போ அந்த சென்டிமெண்ட்டை நாம் ஹட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பிஜேபியினுடைய கொள்கை. அதனால் கமலஹாசன் சொன்னது உண்மையா பொய்யா அப்படி இல்லை. இன்னைக்கு குழப்பத்தை, அங்கே ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை, குழப்பத்தை, தங்கள் அடையாளத்தை, ஆளுமையை தமிழ் அளிக்கிறதோ அப்படின்னு அவங்க ஏதாவது நினச்சா கமலஹாசன் தான் சொன்ன கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இது மொழியியல் கருத்தாக கமலஹாசன் இதை சொல்லலை. அவர் இப்போ மொழியியல் அறிஞர் இல்லை, அவர் சினிமாக்காரர் தான். அவர் போய் ஒரு மொழி விஷயத்தில், சென்சிட்டிவான விஷயத்தில் அப்படி கருத்து சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டாம். இரு மாநிலத்துக்கு இடையில் இருக்கிற நல்ல உறவு, நட்பு, சகோதரத்துவத்தை கெடுக்க வேண்டாம். ஆனால் கமலஹாசனுக்கு முன்னாலேயும் சில பேர், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் இந்த ஊடகத்தில் சொன்னேன். அதனால் அவங்க கன்னடர்கள் தரப்புலையுமே இதை பெருந்தன்மையாக இதை பெருசுப்படுத்தாமல் விட்டுறணும். ஏன்னா நாம் எல்லாமே சிஸ்டர் லாங்குவேஜஸ் தான். 4 திராவிட மொழிகள் மாத்திரமல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளுமே வேற ஆல் சிஸ்டர் லாங்குவேஜஸ் தான், சகோதர மொழிகள் தான். அது சமஸ்கிருதமோ தமிழோ, இதில் எது மூத்தது எது பிந்தையது, இந்த சர்ச்சைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
யார் சொன்னது? இல்லை, மலையாள கேரள மக்கள் அதை எதிர்க்கல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கன்னடிகா எதிர்க்கிறாங்கல்ல, அதை ஏற்றுக்கொள்ளல சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீட் வருது, இந்தியாவே ஏற்றுக்குதுங்கிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாடு ஏற்றுக்கல இல்லை அப்படிங்கிறீங்களா? ஒன்றுக்கும் தமிழ்நாடு தனின்னு சொல்கிறீங்களா சார்? இந்தியாவே ஏற்றுக்குதுன்னு ஒன்று சொல்கிறோம், தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், தமிழ்நாடு தனிங்கிறீங்க. இப்போ கன்னடிகா இல்லை நாங்கள் தனிங்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட்டை மதிச்சிட வேண்டியதான்றாங்க. அதோட போய் சேலஞ்சு பண்ண, அந்த சென்டிமெண்ட்டை சேலஞ்சு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதை ஏற்றுட்டு போக வேண்டியதுதான். இல்லை, ஒரு மொழியியல் அறிஞராக வந்து ஆராய்ச்சி செய்து கமலஹாசன் அதை வெளியிட்டு இருந்தாருன்னா அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஒன்றும் லிங்குவிஸ்ட் இல்லை, லிங்குவிஸ்டிக்ஸில் எக்ஸ்பர்ட் இல்லை அவர். சார், நாங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இல்லை, முருக பக்தர்கள் எல்லாரையும் அழைக்கிறோம், எல்லாரையும் கொடுக்குறோம், எல்லாரும் கொடுக்குறோம். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், திமுக காரங்களுக்கே இன்விடேஷன் கொடுக்குறோம், அண்ணா திமுக காரங்க கொடுப்போம் சார். இன்னும் டைம் இருக்கு, நிச்சயமாக கொடுக்க தான் போகிறோம். சார், முருகன் தமிழ் கடவுள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தமிழர்கள் மாத்திரமே முருகனை கொண்டாடுறாங்களா? தமிழ்நாட்டை விட அதிகமான முருகன் கோவில்கள் கேரளாவில் இருக்கு. இப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? முருகன் தமிழ் கடவுள்னா, நானே கேரளாவில் நிறைய முருகன் கோயில் போயிருக்கேன். நம்ம ஊர் பழமுதிர்ச்சோலையை விட, திருப்பரங்குன்றத்தை விட பெரிய முருகன் கோயில் கேரளாவில் இருக்கு. ருத்ரப்பிரயாகையிலிருந்து ஒரு அமைச்சர் வந்திருந்தார் உத்தரகண்டிலிருந்து. இப்போ அங்கே கார்த்திக் சுவாமி கோவில் இருக்குங்க. அவர் சொல்றாரு, முருகனுக்கு மலை மேல பெரிய கோயில் கட்டியிருக்கோம் உத்தரகண்ட்லன்னு சொல்றாரு. தமிழ் கடவுள் தான் சார், பட் அதை முருகன் தமிழ் கடவுள்ன்றது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, மறுப்பு இல்லை, முழுக்க அப்படியே கை தூக்கி ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த தமிழ் கடவுளை ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடுகிறது என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி முருகன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த ருத்ரப்பிரயாகையில் கார்த்திக் சுவாமி கோயிலில், முருகன் கோயிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா முருகன் கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வஸ்திரம் அனுப்புகிறோம் சொல்கிறார். வஸ்திரம்னா ஆடைகள். இங்கே சாமிக்கு சாத்துறதுக்கு நாங்கள் வஸ்திரம் அனுப்புகிறோம், ஒவ்வொரு வருஷம் நாங்கள் அனுப்பிச்சிட்டே இருக்கோம், பாரம்பரியமாக அனுப்புகிறோம்னு சொல்கிறார். அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. பழனிக்கு, திருச்செந்தூருக்கு, திருத்தணிக்கு உத்தரகண்ட்லேருந்து வஸ்திரம் வருது நம்ம முருகனுக்கு. நீங்கள் தமிழில் கந்த புராணம்னு கச்சியப்ப சுவாமிகள் எழுதினார், முருகனுடைய வரலாறு, ஒரு வால்யூம். ஆனால் ஒரிஜினல் 3 வால்யூம். இந்த கந்த புராணம்ன்றது மொழிபெயர்ப்பு தான். ஒரிஜினலாக ஸ்கந்த புராணம் அப்படின்னு 3 வால்யூம் இருக்கு, சமஸ்கிருதத்தில் இருக்கு. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு புலவர் சார் காளிதாசர். காளிதாசர் எழுதுனது தெரியும் நமக்கு. சாகுந்தலம் காளிதாசர் எழுதினது, மேகதூதம், ரகுவம்சம் எல்லாம் காளிதாசர் எழுதின கிளாசிக் லிட்ரேச்சர். இன்னைக்கு சாகுந்தலம் எல்லாம் நிறைய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் சாகுந்தலம் பாடமாக இருக்கு. அவ்வளோ அற்புதமான ட்ரீட்டிஸ். அவரே எழுதின ஒரு சமஸ்கிருத இலக்கியம் என்ன சார்? குமார சம்பவம். குமார சம்பவம் என்ன? முழுக்க முழுக்க முருகன் பிறந்து வளர்ந்த கதை தான் குமார சம்பவம். முருகன் தமிழ் கடவுளா மட்டும் இருந்தா எதுக்கு குமார சம்பவத்தை காளிதாசன் எழுதுறான்? அப்போ தமிழ்நாட்டு கடவுளாக நாம் கொண்டாடுகிற முருகன், குறிஞ்சி திணைக்கான கடவுளாக நாம் கொண்டாடுகிற முருகன், தமிழோடும் தமிழ் சங்கத்தோடுமே பிணைந்து விட்ட முருகன், அவனை இந்தியா முழுக்க கடவுளாக கொண்டாடுறாங்கன்றதும். அதனால முருகன் தமிழ் கடவுள் தான், பட் செலிப்ரேட்டட் பை ஆல் ஓவர் இந்தியா. யாருக்கு ஒன்றும் இது வரைக்கும் எதிர்ப்பு இல்லையே, அதை பண்ணக்கூடாதுன்னோ அது தேவையெல்லாம் பண்ணுறாங்கன்னோ எதுவுமே இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதனால் ஆதரிக்கிறார்கள் என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆதரிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன், ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.